லகுனா கிராண்ட் ஹோட்டலில் ஹஜாய் தாய்லாந்தில் 2 நாள் தங்கியிருந்தோம். 24 மணி நேரம் மழை கொட்டி தீர்த்துருச்சு. ஹோட்டலை விட்டே வெளியே போக முடியல. சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் 2 நாளைக்கு மழை இருக்குன்னாங்க. பேங்காக்லேருந்து வந்த நண்பர் செந்தில் தான் அவங்க டீமோடு வந்து எங்களுக்கு 2 நாள் வகை வகையாக சமைச்சு போட்டார். ஹோட்டலுக்கு பின்னாடியே ஆறு இருக்கிறதுனால வெள்ளம் வரும் அபாயம் இருக்குன்னு சொன்னதுனால உடனே புறப்படலாம் முடிவு பண்ணி புறப்பட்டோம். காதர் எங்க அழகானா ராஜு பாய் எல்லாம் ரெடியா? ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். சவாடிக்கா. சவாடிக்கா. கட் சேவை பொடி இட்லி, மினி பொடி இட்லி, லெமன் ரைஸ். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அந்த கொற்ற மலையிலேயே எங்களுக்காக ராத்திரியா சாப்பாடெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. இப்போ மழை விட்டுருக்கு. பொழுது விடியறதுக்குள்ளே கிளம்பலன்னா திருப்பியும் மலையில் மாட்டிக்கோன்னு சொல்லி அவசரமாக புறப்பட்டோம். ஹஜாய் தாய்லாந்துலேருந்து கோலாலம்பூருக்கு பினாங்கு வழியாக திருப்பியும் தாய்லாந்து பார்டரு மலேசியா பார்டர்லாம் கிராஸ் பண்ணி 11 மணி நேரம் ட்ராவல் பண்ணுங்கிறதுக்காக ஹோட்டலில் இருக்கிற எல்லா ஸ்டாஃப்களுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு, எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்த செந்தில் அவங்களுடைய டீமுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு அங்கேருந்து விடைபெற்றோம். Take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, speaking fast. I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness. A reflection of the emptiness, hilarious. You think you're worth my time, you're delirious. Mysterious because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. சில்வர் மியூஸுங்கிற க்ரூஸில் 18 நாள் பயணம். சிங்கப்பூர்லேருந்து ஜப்பான் போய் சேர்றதுக்கு வழியில் வியட்நாமில் ஹொச்சிமன் சிட்டியை பார்க்குறதுக்காக நம்ம கப்பல் சாய்கான் போர்ட்டில் வந்து நின்றுச்சு. ஹொச்சிமன் சிட்டி கடல் பக்கத்தில் இல்லாமல் உள்ளே இருக்கிறதுனால இந்த சாய்கான் ரிவர் மூலிமா தான் இந்த சாய்கான் போர்ட்டை வந்து சேர முடியும். கடல்லேருந்து ரிவர் வழியாக இந்த இடத்துக்கு வரத்துக்கு 2 மணி நேரம் ஆச்சு. இது வந்து ஒரு கமர்ஷியல் போர்ட்டு. ஹொச்சிமன் சிட்டிக்கு தேவையான அனைத்து கண்டெய்னர்ஸும் இங்கே தான் வந்து இறங்குது. அங்கே தான் எங்களையும் நிப்பாட்டி இறக்கி விட்டாங்க. இந்த இடத்துலேருந்து ஹொச்சிமன் சிட்டி போகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸு ட்ரைவ் பண்ணால் தான் போய் சேர முடியும். நாங்கள் இங்கே இருந்துட்டு கண்டெய்னர் யார்டை கிராஸ் பண்ணி தான் சிட்டிக்குள்ளே நுழைஞ்சோம். எங்கே பார்த்தாலும் உயரமான பில்டிங்ஸு. வியட்நாம்லேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ரொம்ப புகழ் வாய்ந்த நகரம்னா இந்த ஹொச்சிமன் சிட்டியை சொல்லலாம். ரொம்ப வேகமாக வளர்ந்து வர நகரங்களில் இதுவும் ஒன்றாக தெரிஞ்சாலும் ஆண்களும் பெண்களும் அதிகமாக பயன்படுத்துறது என்னமோ 2 வீலர் தான். எங்கே பார்த்தாலும் மக்கள் வந்து 2 வீலர்ஸில் சாரையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. வியட்நாமில் நான் பல நகரங்களை பார்த்தாலும் இந்த ஹொச்சிமன் சிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கப்பலில் 3 நாள் பயணம் பண்ணி ஹாங்காங்லேருந்து சவுத் கொரியாவில் இன்ச்சியான் போர்ட்டுக்கு வந்தோம். போர்ட்டு கிட்டக்க வரும்போதே பார்த்தா பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸு, பெரிய பிரிட்ஜஸ்ஸு, உயரமான பில்டிங்ஸு. சியோலுக்கு இதுதான் மெயின் போர்ட்டு. 11 அடுக்கு உள்ள எங்கள் கப்பல் இந்த உயரமான பிரிட்ஜு வழியாக தான் இந்த டெர்மினலுக்கு வந்துச்சு. சவுத் கொரியாவை பார்க்கணுங்கிற நீண்ட நாள் கனவு இது மூலிமா நிறைவேறிச்சு.
சவுத் கொரியா மக்கள் அவங்க பாரம்பரிய உடையோடு கப்பலில் வந்த எல்லாரையும் வரவேற்றாங்க. சவுத் கொரியாவில் வாழ்கிற நம்ம தமிழ் நண்பர்கள் எங்களை வரவேற்றாங்க.